சரி, ஓகே. ஆரம்பிச்சிட்டோம். வணக்கம் மக்களே! இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் கோயிங் ரா, கம்ப்ளீட்டா அன்ஃபில்டர்ட், ம். ஸ்கிரிப்டட் இல்லாம இந்த அட்டெம்ப்ட். இது வந்து ஒரு வீக்லி உரையாடல் மாரி வச்சுப்போம் இப்போதைக்கு. இந்த சேனலோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஜஸ்ட் வாண்டட் டூ டாக் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் டென்மார்க். எஸ்பெஷலி இங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இல்ல தமிழ் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பயன்படும் வகையில ஏதாவது விஷயம் கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட தான் இது ஆரம்பிச்சது. எங்க ஆரம்பிச்சோம்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. இப்ப ஆரம்பிச்சுட்டோம். ஸோ வெல்கம் டூ த ஷோ பிரசன்னா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ போயின்னு இருக்கு. ஆனா ஆக்சுவலா ஐம் ஜஸ்ட் சோ ஹாப்பி டு ம். அட் சம் பாயிண்ட் வி ஸ்டார்ட்டட் திஸ் ஆமா. கான்வர்சேஷன். ஆனா ம். நீ வந்து சொன்னல, எப்போ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆனா 2 நாள் முன்னாடி தான் நம்ம யோசனை பண்ணோம் இத. இதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே கால் வரக்கூடாது. 2 நாள் முன்னாடி வீடியோ எடுக்க போறோம்னு பிளான் போட்டோம். பட் மந்த்ஸ் அ அகோ வி தாட் வி ஷுட் டூ அ லாட் ஆஃப் ரா வீடியோஸ். ஆமா. அன்ஃபில்டர்டா ஒரு பாட்காஸ்ட் கரெக்ட். மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் அத ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கால் பண்ணி 2 டேஸ் முன்னாடி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணேன். பட் ம். இப்படி கால வாருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல நீ ஓகே. உட்கார்ந்து தானே இருக்க. ப்ரோ இது வந்து இதுல நெறைய பேர் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜோக் அடிக்கிறத விட்டுட்டு ஏதாவது மேட்டர் பேசுவோம். பட் சரி, ஐ ஓகே. அம் ஹேப்பி ம். அட் சம் ம். பாயிண்ட் வி ஸ்டார்ட்டட். ஓகே. ஸோ கரெக்ட். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு வந்து நம்ம வந்து சும்மா பேசி வச்சுனபடி பார்த்தோன்னு வச்சுக்கேன். நீ வந்து மாடரேட்டர், நான் வந்து சும்மா ஏதாவது சொல்லுவேன். எதுவுமே தெரியாத மாரி. அப்படிதான் நம்ம பேசி வச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. அப்பல்லாம் எஸ்ஸே ஆயிடக்கூடாது. யூ நோ அ லாட் அபவுட் கிரிக்கெட். ஐ ஆல்சோ ஹேவ் பேஷன் டுவர்ட்ஸ் என்ன சொல்றது கிரிக்கெட் பத்தி. ம். நம்ம எல்லாருமே வந்து ம். ஒரு முதல் விஷயம் சிஎஸ்கே ஃபேன். பட் இருந்தாலும் வந்து கரெக்ட். இந்த ஐபிஎல் ஃபீவர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. இப்பதான் வந்து ம். ரீசென்ட்டா வந்து அத பத்தி தேர் இஸ் அ லாட் ஆஃப் லைக் இப்ப ரிட்டென்ஷன் லிஸ்ட்ட பத்தி பார்த்தோம். ஸோ எனக்கு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் ஆடியன்ஸ் டென்மார்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எங்க வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு தெரியாது. ஆனா நெறைய பேர் ம். வந்து தே ஆர் இன்ட்ரஸ்டட் டூ வாட்ச் தீஸ் மேட்சஸ். பிளஸ் நெறைய கரெக்ட். ஃபேமிலீஸ்ல ஒரு ஃபேவரைட் பிளேயருக்காக தான் பார்க்குறாங்களே வச்சு, அவங்களுக்கு ஐபிஎல் பத்தி பெருசா இன் டெப்த்தாவோ இல்ல ஒரு ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸஸ்க்கு வி குட் எஜுகேட் சம்திங் அட் சம் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து ம். இன்னைக்கு மேபி வி கேன் டாக் அபவுட் ரிட்டென்ஷன்னா என்னது? இந்த ஆக்ஷன்னா என்னதுன்னு பத்தி பார்ப்போமா? பேசுவோம். எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். ஸோ ஷூர். நம்மளால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம். டெஃபினட்டா. ஸோ சூப்பர். ஆடியன்ஸஸ் லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட் இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிற டாபிக் வந்து வெரி ஸ்பெசிஃபிக் டு ஐபிஎல். பட் வி வில் ஸ்டில் ஃபிகர் அவுட் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அட் சம் பாயிண்ட் வில் டைவ் டீப் இன் டு தோஸ் தட் பெனிஃபிட்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். ஓகே. ம். ஸோ எங்கே ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு? ரிட்டென்ஷன் அதை பற்றியே பேசுவோம். ஏன்னா வந்து ம் அதுதான் இப்போ டாக்கிங் பாயிண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ம் அக்டோபர் 31 அதுதான் வந்து டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா டெய்லி ஒரு ஒரு அப்டேட் ம் வந்துனே இருந்துச்சு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ம் யார் யார் பிளேஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி வந்து விளையாடுவாரா மாட்டாரா, ம் அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. எனக்குமே. ஸோ மெயின் டாக்கிங் பாயிண்ட்டு அதை பேஸ் ம் பண்ணி தான் எல்லாமே நடந்துச்சு சிஎஸ்கேல. ஸோ ம் கடைசியாக வந்து ஆனால் ஒரு ஹிண்ட் கூட கொடுக்கல. இது மாதிரி வந்து தோனியை வந்து ரிட்டைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தாங்க. ஸோ ம் கடைசியில் வந்து எப்படியோ நம்ம தலையை ரிட்டைன் பண்ணிட்டாங்க அன்கேப்டு பிளேயரா. ஆனால் அது வந்து அன்கேப்டா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓகே. அன்கேப்டா இல்லை வந்து அவர் எப்படி என்ன மாதிரி ரிட்டென்ஷன் சொல்லிட்டு தெரியல. இல்ல ப்ரோ. ஐ திங்க் அது அன்கேப்டு லிஸ்ட்ல தான் வருது. ஏன்னா, ஓகே. நான் பெருசா வந்து பப்ளிக்கா அது வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லல. பட் அந்த ம். லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப சிஎஸ்கே ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல பார்த்தோம்னா, 4 பிளேயர்ஸ் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த லிஸ்ட் சொல்லணும்னா ருத்துராஜ், மதீஷா, பத்திரானா, ம். அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இவங்க தான் ஆக்சுவலா ரிட்டெயின் பிளேயர்ஸ். ஓகே. தோனி வந்தாகணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அந்த அன்கேப்டு லிஸ்ட்ல வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் கான் த்ரூ அண்ட் ஹி இஸ் நாட் த ஒன்லி பர்சன் ஹூ ஹஸ் பீன் இன் திஸ் அன்கேப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேயர்ஸ் லைக் யார் அவரு பட் ஐ திங்க் எனிபடி ஹூ ஹசன் பிளேட் மோர் தென் 5 இயர்ஸ் ஓவர்சீஸ்ல இன்டர்நேஷ்னலில் இந்தியாவுக்கு ஆடாதவங்களும் எலிஜிபிள் தானா இதுக்கு.
ஸோ அந்த அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஎல் பிளேயர்ஸே வந்து தேர் எலிஜிபிள் டு பி டேக்கன் பேக் அஸ் அன் அன்கேப் பிளேயர். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி இஸ் பேக். ம். அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் லாட் ஆஃப் எமோஷனல் திங் இல்லையா? ஆமாம், கரெக்டு. ஸோ இப்போ வந்து தோனி வந்து நம்ம அன்கேப்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா அன்கேப் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தோனி தான் வந்து மெயினாக ஃபோக்கல் பாயிண்ட்னால அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆமா. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா சந்தீப் சர்மா அப்படின்னு ஒரு போலர் இருப்பார். தெரியுமா ஓ, உனக்கு? அவருமா? ஆமாம், ஃபாஸ்ட் பவுலர் அவரும் தானே? ஃபாஸ்ட் bowler. ஒரு மாதிரி நம்ம பிரவீன்குமார் மாதிரி அவரும் போடுவார் போலிங்கை. ம் ஸோ ரொம்ப ஷார்ட் ரன்னப்பாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ம் இன் ஸ்விங் பண்ணுவார், அவுட் ஸ்விங் பண்ணுவார், அப்புறம் ம் நக்கிள் பால் போடுவார். ஸோ லாஸ்ட் ஐபிஎல்லாம் வந்து அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பவுலராக இருந்தார். ஸோ சந்தீப் சர்மா, எனக்கு நல்லா ஏன்னா தெரியும் அவர்லாம் ப்ரோ வந்து சந்தீப் சர்மா வந்து. ஏன்னா ஒரு ஆமாம், தடவை வந்து லாஸ்ட் ஓவர் வந்து தோனியோட போடும்போது ஐ திங்க் ஹி கண்டெயின் தோனி. இன்ஃபேக்ட் ஹி டுக் த கரெக்ட். விக்கெட்ல. ரொம்ப ஆமாம், லாஸ்ட் எனக்குலாம் ஐபிஎல்ல வருத்தமாயிடுச்சு வந்து எனக்கு. சென்னையில் வந்து அந்த மேட்ச் நடந்துச்சு. அப்போ வந்து ஆமா. அவர் வந்து கண்டெயின் பண்ணார். ம் ஸோ அது நல்லா இருந்துச்சு அந்த மேட்சும். பட் தோனி ஜடேஜா இருந்தாங்க கிரீஸில் அப்போ. ஆமா. இந்த இந்த வருஷம் ரிட்டைன் பண்ண டீம்ஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் எல்லா டீமுமே வந்து தே ஹேவ் டு சூஸ் அட்லீஸ்ட் லைக் 2, 3 பேர் சூஸ் பண்ணணும். எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா வந்து அஸ்வின் இஸ் நாட் ரீடைன்ட். அஸ்வின் வந்து அஃப்கோர்ஸ் இஸ் ஒன்லி லைக் வெரி ஃபேமஸ் பிளேயர் அண்ட் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஐபிஎல்லையே. டெரிஃபிக் பவுலர். ம், பட் அவர் லிஸ்ட்லேயே கிடையாது. தமிழ்நாடு பிளேயர்ன்றதுனால சொல்கிறேன். பட் அட் த சேம் டைம் பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து ரிட்டைன் பண்ணாமல் நிறைய டீமில் இருக்காங்க. இந்த மாதிரி அஸ்வின் ஒரு எக்ஸாம்பிள். பட் அது வந்து இப்போ நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு சாதகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து டிவான் கான்வே அதுக்கப்புறம் வந்து ம், 2, 3 நியூசிலாந்து பிளேயர்ஸை வந்து வி ஹேவ் டு லைக் அவங்களை எப்படியாவது எடுக்க முடியுமா எடுத்துடலாம். பட் அது தெரில. பட் ஓகே, நான் எங்கேயோ டைவர்ட் போயிட்டு இருக்கேன். பட் பாயிண்ட் என்னன்னா சிஎஸ்கேல 4 பேர் பெரிய தலைங்க பிடிச்சாச்சு. அது ம். வந்து எனக்கு ஹாப்பி. உங்களுக்கு முதல்ல இந்த லிஸ்ட்ல 4 பேர் இருக்காங்க. நீங்க நினைச்ச 4 பேர் தானே, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சா வேற யாரா வருவாங்கன்னு? எனக்கு கான்வே மேபி ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ம் ஆனால் அவரு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ம் மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த லிஸ்ட் தான் அது. ஸோ இது வந்து நோ ஓ, சர்ப்ரைஸ். ஏன்னா கைக்வாட் கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியும், கேப்டன் அவரு. கேப்டன் வேற ஸோ ப்ரோ. ஆமாம், ஸோ அதனால் வந்து ஆமா. அவர் வந்துட்டார் உள்ள. சிவம் துபே சிக்ஸர் மேன், ஸோ அவரும் உள்ள இருக்காரு. ம் ஸோ அடுத்த வருஷமும் தெரியுதான் சிக்ஸாக பறக்க போகுது. 6 தான். ஆமாம். அப்புறம் தளபதின்னா உடனே விஜய்னு சொல்றாதீங்க. ஏன்னா இப்போ அவர் ட்ரெண்டிங்ல இருக்காரு. ஆனா அவர் இல்ல. இப்போதைக்கு வந்து தளபதி, அதாவது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா. ஆமா, மகேந்திர பாகுபலி மாதிரி ரவீந்திர ஜடேஜா அவரு. ஏன்னா அது மாதிரிதான் அவரும் வந்து அந்த ஸ்வாட் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ செம்ம மாஸ் என்டர்டெய்னர் ப்ரோ. ஃபைனல்ஸ்லாம் மறக்கவே ஆமா, முடியாது. எனக்கு ஆமா. தெரிஞ்சு ஜடேஜாவுக்கு வந்து புகழ வார்த்தையே இல்ல. ஆனா எனக்கு ம். அந்த ஃபைனல்ஸ்ல அடிச்ச நாக் வந்து ஐ ஸ்டில் கான்ட் ஆமா தாத்தா. லீவ் பண்ண முடியல. நான் டென்மார்க்ல இங்க வீட்ல உட்கார்ந்து அந்த மேட்ச பார்க்குறேன். கிட்டத்தட்ட அந்த 6 அடிக்கும்போது கத்திட்டேன். இங்க இருக்கிற ம். எனக்கு தெரிஞ்சு மத்த நெய்பர்ஸ்லாம் எந்திச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எமோஷன்ஸ் இருந்துச்சு அந்த அந்த லாஸ்ட் பால்ல. ஆமா, கண்டிப்பா. ரொம்ப சினிமேட்டிக்கா நானும் இருந்துச்சு பார்த்திருந்தேன். அந்த மேட்ச். ஆமா, நானும் வந்து பார்த்துனே இருந்தேன். இஃப் ஐ ரிமெம்பர், நீயும் மேட்ச் முடிஞ்ச பிறகு எனக்கு கால் அடிச்சேன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பேசணும் அதை ஆமா. பத்தி. அந்த மேட்ச். ஸோ அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கம்மிங் பேக் டு ரிட்டைன் பிளேயர்ஸ், ம். அதுக்கப்புறம் பத்திரானா. ஸோ ம். மலிங்கா, அவர் வந்து என்ன சொல்றது, யங் மலிங்கா பேபி அவரு. மலிங்கா. எனக்கு பேபி தெரிஞ்ச மலிங்கா அடுத்த அந்த மாதிரி. ஃபியூ இயர்ஸ்க்கு மலிங்கா மாரி பத்திரானா தான் ப்ரோ. He will be like ஆமா. very very popular. He will be I think what exactly like இந்த மலிங்கா என்ன பண்ணாரோ அந்த இம்பாக்ட் வந்து சிஎஸ்கேக்கு பண்ணாரு. ஐ திங்க் ஃபார் அ வெரி லாங் டைம் வி டிட்ன்ட் ஹேவ் அந்த என்ன சொல்றது, ஒரு பவுலர் டாமினன்ட் டீமா இல்லாம தான் இருந்துச்சு. வி நோ வி ஹேட் குட் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பேட்ஸ்மென். ம். பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஹி வில் சேஞ்ச் தி சே ட்ரெஜெக்டரி. ம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. வாட் டு யூ திங்க் அபவுட் பத்திரானா? இது வந்து பத் ஃபேரான பிக் தானா? கரெக்ட் தான், ஃபேரான பிக் தான். ஏன்னா நம்மளுக்கு பவுலர் ரிட்டைன். வேணும். அதாவது ம்.
வெறும் பேட்ஸ்மேன் ஓரியன்டாக வந்து இல்லாமல் போலர், எந்த ஒரு டீம் வந்து போலர் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டீம் தான் வின் பண்ணும். ஏன்னா வந்து போலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீ பும்ரா எடுத்த வச்சுக்கேன், பும்ரா வந்து அப்போனண்ட்ல இருந்தார் அப்படின்னா அவங்க டார்கெட் வந்து 16 ஓவர்ஸ் தான், 20 ஓவர்ஸே கிடையாது. ஸோ அந்த அந்த கால்குலேஷன் தான் வந்து அப்போனன்ட் டீமே வந்து போவாங்க. நான் இந்த டார்கெட்டை வந்து 16 ஓவர்ஸ் சேஸ் பண்ணோம், அந்த 4 ஓவரில் எவ்வளோ வருதோ அது வந்து வந்தா மலை, அது மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் தான் போவாங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து பும்ரா வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு பாரு. அதுதான் வந்து ஒரு போலரோட ஸ்ட்ரென்த். ஹி கேன் சேஞ்ச் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் த கேம் கம்ப்ளீட்லி. ஏன்னா 20 ஓவரில் 180 அடிக்கிறதுக்கும் 16 ஓவரில் 180 சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட அப்ரோச்சே வந்து ரைட் ஃப்ரம் டே பால் 1 சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால வந்து ப்ரெஷர், ஆமாமா, ப்ரெஷரு, டெத் ஓவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட். அது பும்ராவா ஓகே, நம்ம வந்து அவர் ஒருவேளை ஒரு 19th ஓவர் போட போறாருன்னு சொன்னா ஐ திங்க் வி ஆல் நோ அந்த ஓவரை தவிர மற்ற எல்லா ஓவரும் அடிக்கணும், அந்த ஓவரில் விக்கெட் லூஸ் பண்ணாமல் இருக்கணும். இல்லை அந்த ஓவரில் அது இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் என்ன சொல்றது, எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ் தானே அந்த பும்ரா ஓவர்னா தெரிக்க வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பத்திரானா வந்து சிஎஸ்கேக்கு இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது மாதிரி தான் இருந்தார். ஸோ அதனால வந்து இட்ஸ் அ ஃபேர் கால் டு ரிட்டைன் ஹிம். ஸோ நோ டவுட்ஸ். ஸோ ஆனால் இப்போ இப்போ 5 பேர் எடுத்துருக்குறாங்கல்ல, இவங்களோட மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 51 crores நினைக்கிறேன். we only have 55 crores to be spent on remaining players. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டிஃப்ரெண்ட் டீம்ஸில் வந்து தே ஹேவ் தேர் ஓன் பட்ஜெட். ஐ திங்க் இந்த 55 கோடியில் நம்ம வந்து மீதி இருக்கிற பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வாட் வில் பி யுவர் ஐ வுட் சே பிளேயர்ஸ் அட் யூ வில் ஹேவ் டு லைக் கோ அந்த ஆப்ஷனில் போய் இவங்க எடுத்தே ஆகணும் எப்படியாது அப்படின்னு ஒரு 2-3 பிளேயர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அதாவது இது வந்து நம்மளுக்கு தேவை, அட் நோ காஸ்ட் வி கான் லூஸ் தெம்ன்ற மாதிரி. சரி, இப்போ நம்ம டீம்ல வந்து பார்த்தோன்னா கீப்பர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், தோனி தான். ஸோ தே வில் பி டார்கெட்டிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அது வந்து கண்டிப்பா அவங்க மைண்ட்ல இருக்கும், அந்த திங்க் டேங்க், சிஎஸ்கேவோட திங்க் டேங்க். ஸோ தே வில் பி டார்கெட்டிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஐ திங்க் ரிஷப் பண்ட் வந்து ரிட்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். டெல்லி ரிட்டைன் பண்ணல, அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டாக தெரியல. பட் அவர் வந்து ரிலீஸ்ட் அப்படின்னா, அவர் வந்து ஆப்ஷனில் இருக்கார் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக வந்து தே வில் டார்கெட் ரிஷப் பந்த். அவர் அடுத்த வருஷம் அவர் தான் பெரிய ஆளாக வருவார்ன்றது. இப்போ ஆக்சுவலாக ஐ திங்க் ஹி வில் பிகம் லைக் சென்சேஷன், குவைட் அ சென்சேஷன். எனக்குனா ஷாக்கிங்காக இருந்துச்சு எப்படி அவர் வந்து அந்த டீம்ல இருந்து விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. என்ன ராகுல் கூட தெரியுங்களா, ஆப்ஷனில் இருக்காரு ராகுல் கூட. ஆமாம், ராகுல் கூட ஆப்ஷனில் வந்துட்டாரு. ஸோ அதனால் வந்து மேபி ராகுல் கூட டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ராகுல் ஆல்சோ இஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ ரெண்டு ப்ளஸ் வந்து ராகுல் வந்து பார்த்தோன்னா தமிழ் பேசுவார். பட் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு, ஏன்னா நம்ம ஊரில் வந்து தமிழ் பசங்களே ஆடல. அது இன்னொரு ஐரணி அது. ஸோ பட் டு டாக் அபவுட் இந்த பாசிபிள் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அது டார்கெட் பண்ணுவாங்க சென்னை. எனக்கு என்னன்னா அஸ்வின் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர். என்னன்னா வந்து அஸ்வின் ஹேஸ் a lot of experience. He is also not retained. அது மாதிரியா பேக் டு ஹோம்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருமா அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து அவன் கொஞ்சம் அஸ்வினுக்கு வந்து கொஞ்சம் டச் விட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல. பட் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம், டெஸ்ட் மேட்ச், T20, ODI எல்லாம் டிஃப்ரெண்ட் பால் கேமு அப்படின்வாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச். பட் ஸ்டில் ஆஸ் அ பிளேயரா வந்து ஃபார்ம் மேட்டர்ஸ். ஏன்னா T20ல ஃபார்ம் இருந்தாலும், ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் டேக் தட் டு எனி லெவல், தட் இஸ் டு டெஸ்ட் லெவல், டு த ஹையஸ்ட் லெவல். ஆனால் இப்போதைக்கு அந்த ஐ திங்க் இஸ் லூசிங் அவுட் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபார்ம் வந்து டெம்பரரி, கிளாஸ் வந்து பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஸோ ஒன் கேன் ஆர்கியூ தட் இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஸோ அதனால வந்து நீ சொன்ன மாதிரி சான்ஸ் இருக்கு, எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஏஜும் சொல்லுவாங்க, ஏஜ் வந்து அவருக்கு 38 வயசு ஆகுது அப்படின்னுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து 38ன்றது வந்து அந்த காலத்துல வந்து இப்போ 30 மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அப்பெல்லாம் வந்து 34, 35 வந்த பிறகே வந்து எப்போ இவர் ரிட்டையர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து தே ஆர் மோர் ஃபிட், தே ஆர் டூயிங் தேர் ப்ரோக்ராம்ஸ், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பீரியடிக்காக பண்ணுறாங்க. தே ஆர் கீப்பிங் தெம் செல்ஃப் ஹெல்த்தி. ஸோ அதனால் வந்து அவங்களோட கிரிக்கெட்டிங் டென்யூர் வந்து ப்ரொலாங் ஆகுது. புரியுது. ஆனா வெரைட்டி நெறைய இருக்கு ப்ரோ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கு ஈகரா வந்து ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ ஹியூஜ் பொட்டன்ஷியல். ஆனா அவரையுமே ரிட்டெயின் பண்ணல. ஐ மீன் ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ லைக் நாட் ஹஸ் நாட் பிகம் சோ பாப்புலர். பட் ஹி இஸ் அ பிக் டு பி ஹானஸ்ட். வாஷிங்டன் சுந்தரோ இல்ல யுவியும் யுவேந்திர சாஹலும் எடுக்கல, ரிட்டெயின் பண்ணல. இன்னொரு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷ்தீப் அவங்க யாருமே ரிட்டர்ன் ஆகல. ஸோ தேர் வில் பி a lot of discussions around இந்த ஃபாஸ்ட் இன்னொரு பவுலர் சிஎஸ்கே பிக் பண்ணு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து கேட்பாங்க. ஃப்ரான்ச்சைஸ் வந்து பிளேயர்ஸ் கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி நான் உங்களை ரிட்டர்ன் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. சப்போஸ் அவங்க வந்து இல்லை, நான் வந்து ஐ வாண்ட் டு கோ டு த ஆப்ஷன் அப்படின்னு அவங்க இஃப் தேர் சேயிங் தேர் டிசைர் அப்படின்னா, தே வில் பி லெட் டு கோ. ஸோ அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கூட வந்திருக்கலாம். புரியுது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பிடிக்காம கூட தே குட் ஹவ் ஆப்டட் அவுட். ஆமாம். ஸோ அது மாதிரி கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒன் நெவர் நோஸ், அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஹார்திக் பாண்டியா கேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயரில் வந்து எல்லாமே வந்து பேக் டோரில் பண்ணது. ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக சேக் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியாவை ப்ரொமோட் பண்ணது. ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேக் டோரில் போச்சு. ஸோ அது வந்து அவர் வந்து இதுலேருந்து குஜராத்லேருந்து இங்கே வந்தார்ல ஹார்திக் பாண்டியா. குஜராத் டைட்டன்ஸ். ஆமாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. வந்து போன சீசன் ஃபுல்லாகவே ப்ரோ அது வந்து ஒரு சான்ஸ் மாதிரி ரொம்ப பெரிய ட்ராபேக் தான். ஆனால் இப்போ குஜராத் இஸ் ஆல்சோ லைக் அந்த அதுக்கு முன்னாடி சீசனில் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா they didn't even make to the qualifiers, I think similar to CSK. Yeah. ஆனால் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கழுவி ஊத்துனாங்க அந்த ஐபிஎல்ல. ஆனால் அவர் போய் வேர்ல்ட் கப்ல வந்து கலக்குனாரு. வேர்ல்ட் கப்ல அந்த ஒரு குரூஷியலான ஓவர் அது. அந்த விக்கெட் வந்து ஃபைனல்ஸ்ல எடுக்கல அப்படின்னா வேற மாதிரி போயிருக்கும். ஐ திங்க் கிளாசனோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. அவுட் சைட் எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பிங் கேட்ச் போகும். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி ஓவர் தான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஓவர். பும்ரா போடுவாரு, பும்ரா போட்டு கண்டெயின் பண்ணுவார், 2-3 ரன் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல வந்து அந்த விக்கெட் எடுப்பார், கிளாசனோட விக்கெட். ஸோ அதுலேருந்து தான் வந்து அந்த விக்கெட் வில் ஸ்டார்ட் கோயிங் டவுன். மில்லருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வரும். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஹி வாஸ் அ கிளாஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஆக்சுவலாக வந்து நிறைய ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு ப்ரோ, இந்த ரிஃப்ட் பிட்வீன் அந்த ரிஃப்ட் இல்லை இஷ்யூஸ் பிட்வீன் ஹார்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து சிஎஸ்கேக்கு வந்துருவார், இந்த பேக் டோர் என்ட்ரி மாதிரி இல்லை ஏதாவது ஆப்ஷனில் வந்துருவாருன்னு நினச்சோம். ஆனால் அதுவும் இல்லை, அஃபிஷியலாக வீடியோ வேற போட்டாங்க. ஸோ ஹி இஸ் ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அதான் இந்த கோர் பிளேயர்ஸ் எல்லாம் தே ஒன்ட் பி ஏபிள் டு ஐ திங்க் கிவ் அப்னு நினைக்கிறேன். ஒன் ஃபார் ஷோர் இன் மும்பை இஸ் ரோஹித் சர்மா அண்ட் அஃப்கோர்ஸ் பும்ரா. அப்படியே நீ ரிஃப்ட்னு சொன்னே அவங்க வைஃப்க்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் உங்க வைஃப்க்கும் பிரச்சனை இருந்துச்சுல்ல, நீ அதை பத்தி தான் பேச போறேன்னு நினைச்சேன் நான். அதை பத்தி தெரியாது பெருசா, ஆனா செம வைரலா இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலா அதுதான் ப்ரோ இன்னும் வைரலா போச்சு. மேட்ச்ல ஆடலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து சோஷியல் மீடியால ஃபுல்லா பீக் ஆகி ஐ திங்க் அவர் கெரியரே ரொம்ப 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 லோவா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஃபைனல் மேட்ச்ல வின் பண்ணும்போது லிட்டரலி கிரைட் அண்ட் ஐ குட் ஆக்சுவலி இமேஜின் இப்படிப்பட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ல போயிருப்பாருன்னு மட்டும் கவனிங்க. அதெல்லாமே மீறி வந்து வச்சு செஞ்சார் இல்ல மேட்ச்ல. அதாவது அவங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து மீடியால வந்து இல்ல சோஷியல் மீடியால வந்து ரொம்ப பெருசா வந்து அதை வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்மளே பேசுறது தப்பு தான். சரி ஏதோ ஒரு ஃப்ளோல வந்ததுனால வந்து அப்படி சொல்லிட்டேன். ஏன்னா நீ வந்து பேசும்போது நான் வந்து குறுக்கல வைஃப்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அது துண்டா நிற்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நான் பேசினேன். ஸோ அதனாலதான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி வேற டாபிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ யுவர் பிக் இப்போ நான் சொல்லணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு, இதில் யார் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். யுவேந்திர சாஹல், தேர் இஸ் வாஷிங்டன் சுந்தர், டி நடராஜன், புவனேஷ் குமார். நான் பவுலர்ஸை மட்டும் சொல்கிறேன் இப்போதைக்கு, ஏன்னா பவுலர்ஸில் தான் நம்மளுக்கு பெரிய ஆப்பு காத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேர் இஸ் அஃப்கோர்ஸ் நாட் கியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா உங்களுக்கு? நாட் ஏ. அதுக்கப்புறம் வந்து முகமது ஷாமி, தேர் இஸ்
மிச்சல் ஸ்டார்க் சொல்லவே தேவையில்ல, போன வருஷம் நடந்தது. பட் அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னஸ் இருக்காரு. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அந்த ஹூ இஸ் ஹி யா இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் யாரை பிக் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஐ வுட் ப்ரிஃபர் சர்டன் லிஸ்ட். பட் நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வாட் யூ வில் டிசைட் இப்போ ரிமைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஹூ வில் சிஎஸ்கே கோ ஃபார்? சிஎஸ்கே வந்து தே வில் கோ ஃபார் ஃபாஸ்ட் bowlers. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் bowler வந்து எடுப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ ஃபார் சாகர் அண்ட் ஷர்துல் தாக்கர். ஐ டோன்ட் நோ, தெரில எந்த அளவுக்கு அப்படி போகணும். அதாவது ஒரு ப்ரீமியர் ஃபாஸ்ட் bowler பத்திரானா மாதிரி வந்து சும்மா இங்கே பேட்டிங் கொஞ்சம் bowling கொஞ்சம் அது மாதிரி இல்லாமல் ப்ரீமியராக வந்து bowlingல ஃபோக்கஸ். ஷமி மாதிரி ஒரு ஆள். ஆனால் ஷமி வந்து இப்போ ஃபிட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து மேபி ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல bowler. ஆனால் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ. ஏன்னா வந்து அவர் அந்தளவுக்கு இன்னும் சரியா இந்த இங்கிலாந்து சீரீஸ் அப்போ சரியா பெர்ஃபார்ம் பண்ணல ஸ்டார்க்கு. ஏகப்பட்ட ரன்ஸ் போச்சு. பட் இட்ஸ் அ ஹை ஸ்கோரிங் கேம். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஸ்டார்க் கிரியேட் பண்ணல அந்த சீரீஸ்ல. ஹர்ஷ்தீப் பத்தி நான் நினைக்கிறீங்க? ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷதீப் வந்து ஈஸ் அ ஃபியூச்சர். வேர்ல்ட் கப்லேயே நமக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ சூப்பராக போட்டார் அவர். ஸோ வெரைட்டி இருக்கு அவர்கிட்ட. ஸோ லெஃப்ட் ஆர்ம் அது வந்து இன்னொரு பெரிய வெரைட்டி அது. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு வந்து எப்பயுமே மவுஸ் ஜாஸ்தி. ஸோ ஆமாம். ஸோ எப்பயுமே அந்த வெரைட்டியை வந்து கொண்டு வருவாங்க. எப்படி இப்போ ரைட் லெஃப்ட், அதாவது முன்னாடி சொல்லுவாங்க இந்த கவாஸ்கர் டைமில் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் அது போயிடுச்சு அந்த ட்ரெண்டு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ரைட் லெஃப்ட் அந்த காம்பினேஷன் வந்து திருப்பி கொண்டு வராங்க. அதாவது ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கும்ல டெஸ்ட் மேட்ச்லனா T20ல. ஆனால் வந்து இப்போ அந்த ரைட் லெஃப்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே வந்து பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த பேட்டிங் ஆர்டர்னு இருக்கும். இப்போலாம் வந்து இட்ஸ் அ டைனமிக் ஆர்டர் தான். யார் வேணா எங்கே வேணா போய் ஆடுவாங்க. சச்சின்லாம் வந்து பார்த்தோன்னா 2 டவுன் தான் ஆடுவார் டெஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறம் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தோன்னா அதுவும் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் தான் இருப்பார். ஸோ அது மாதிரி அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. டைனமிக்காக இருக்குது. ஸோ பவுலர்ஸில் வந்து ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தே வில் டார்கெட் இனிஷியலி. ஒரு 2-3 ஃபாஸ்ட் பவுலராவது வச்சுப்பாங்க. ஏன்னா அது ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் அண்ட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். முன்னாடி நம்ம பேசின மாதிரி பத்திரானா பும்ரா மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸும் டார்கெட் பண்ணுவாங்க. சுந்தர், வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா பேட்டிங் ஆடுவாங்க. ஏன்னா தே கேன் ஈவன் ஓப்பன் த இன்னிங்ஸ். வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் அஸ்வின்லாம் ஆமாம். இவரு அஸ்வின் வந்து இஸ் மோர் ஆஃப் அ ஃப்ளோட்டர் தென் ஆல்ரவுண்டர். ஏன்னா திடீர்னு இறங்கிட்டு ஃப்ளோட்டர்னா வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விக்கெட் போகுது, திடீர்னு ஒரு 2-3 விக்கெட் போகுது ஹை சேசிங் டார்கெட்ல. அப்போ வந்து ஒரு ஃப்ளோட்டரை இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு அவன் எதுக்கு இறங்கினான்னு சொல்லிட்டு அப்போனண்டே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு ஆட விடுவாங்க. சுனில் நாராயண் அப்படிதான் ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தென் ஹி டுக் ஓவர் பேட்டிங் தான் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்ல. கிரேசி. அதுக்கப்புறம் கம்பீர் வந்து மெயின் ரீசன் வந்து கம்பீர் தான், கௌதம் கம்பீர், ஜிஜி. ஸோ அவர் தான் வந்து நரேனுக்கு வந்து இந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, நீ இறங்கி ஆடுறா தம்பி அப்படின்னு சொன்னது வந்து கௌதம் கம்பீர் தான். ஸோ அது மாதிரி வந்து ஃப்ளோட்டராகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேட்ஸ்மேனை. ஸோ கமிங் டு த பாயிண்ட், மாதிரி பவுலர்ஸ் வந்து இஃப் ஐ ஹேவ் டு லைக் கால், சரி ஸ்பின்னர்ஸுக்கு ஒன்று ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒன்றுனா வில் யூ பிக் ஹர்ஷ்தீப் இல்லை ஒரு நட்ராஜனா இல்லைனா வந்து ட்ரெண்ட் பவுல்ட், யாராக இருக்கும் உங்கள் பிக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸில்? ஏன்னா நான் வந்து ஐ வில் கோ வித் ஹர்ஷ்தீப். ஓகே. அபவுட் இப்போ ஸ்பின்னர் சொல்லணும் அப்படின்னா there's ஆப்ஷன்ஸ் லைக் சிராஜ் விட்டுட்டோம். பட் எனக்கு தெரிஞ்ச சிராஜ் லிஸ்ட்ல இருப்பாரான்னு தெரியல. சிராஜ்லாம் வந்து மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க இவங்க பெங்களூர் அவங்க ரிட்டைன் பண்ணாலும் அவங்க they will fight for I think சிராஜ் நினைக்கிறேன். ஃபைட் ஃபார் சிராஜ். அதே மாதிரி நம்ம சென்னையும் அப்படிதான், அந்த பழைய பிளேஸ் வந்து திருப்பி ஆக்ஷன்ல வந்து திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. ஆனா மோயின் அலிலாம் தெரியல அவர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டவுட் தான். அவர் முதல்ல அவைலபிளாலே தெரியல. நீ சொன்னா ஃபிட்னஸ் ஒரு இஷ்யூ இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எந்த அளவுக்கு அவர் திடீர்னு
ரிட்டையர்மெண்ட் வாரு, திருப்பி உள்ள வருவாரு, திருப்பி ரிட்டையர்மெண்ட் வாரு மொயின் அலி. ஸோ அது அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா, ஆனா மொயின் அவரு அலின்னு பவர் சொன்ன உடனே ஹிட்டர் தான் ப்ரோ. பவர் ஹிட்டர் தான். ஆனா, நான் ம், பார்த்த வரைக்கும் பிக் மேட்சஸ்ல அவர் வந்து பல்ப் தான் குடுத்துருக்காரு நம்மளுக்கு. அ ஆமா. நான் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு லைக் அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஹை ஸ்கோரிங் கேம். அந்த ம், கேம்ல பார்த்தீங்கன்னா, மிச்சல் அவர் பேர் என்னது? டேரல் மிச்சலும் அவரும் வந்து அடிக்கல. அத நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த மேட்ச்ல அடிச்சு வச்சு செய்வாங்கன்னு. ஆனா ம். பண்ணல. பட் யா ஆமா ப்ரோ. ஆனா மொயின் அலின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா வந்து சென்னையில வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதாவது கோவிட் ம். டைம்ல ம். 2021 நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ம். இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. 5 ம். டெஸ்ட் மேட்ச் சீரிஸ். அப்பதான் வந்து என்ன சொல்றது, இந்த அஜித் படம், நம்ம தல படம் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது பேர் என்னது? ரீசென்ட்டாவா? அ வலிமை. வலிமையா? ஆமா, வலிமை கரெக்ட். வலிமை. வலிமை ஓகே. படம் தான். அந்த ஓகே. படம் என்னாச்சுன்னா ம். வந்து நம்ம பசங்க இருக்கானுங்களே சேப்பாக்ல. ஸோ ஆ. மொயின் அலி வந்து பவுண்டரியில ஆ வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. தெரியும், சரியா? தெரியும், தெரியும், தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம பசங்க யாரோ வந்து என்னவோ பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ம். என்ன பண்ணியிருக்காரு, அந்த டே முடிஞ்ச உடனே, டெஸ்ட் மேட்ச் அந்த ஆ. டே முடியும். ஆ. முடிஞ்ச உடனே வந்து கேஷுவலா பேசுவாங்க பிளேயர்ஸ்லாம். ம். இங்கிலாந்து அதாவது 2 டீம் ம். பிளேயர்ஸும் பேசுவாங்க. அப்போ ம். வந்து மொயின் அலி வந்து அஸ்வின் கிட்ட வந்து கேட்டிருக்காரு. இது மாதிரி வந்து ப்ரோ விவேகமா இருக்கும் ப்ரோ அது. விவேகம் இல்ல, வலிமை தான், வலிமை தான். வலிமை தானா? அந்த ஓகே, ஓகே. வலிமை படத்துல தானே வந்து அந்த இந்த மஞ்சு வாரியர் அவங்களா இருப்பாங்க. ஆ ஓகே, ஓகே. ம். ஆமா, அந்த படம் தான். அந்த படம் ம். வந்து ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு போஸ்ட் ரிலீஸ் ப்ரொடக்ஷன்ல. ஆகாம அப்போ இருந்துச்சு. வந்து ம். ஆமா, ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம பசங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, கேட்டிருக்கானுங்க. ம். வலிமை அப்டேட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட? மோயின் அலி கிட்ட. அவன் எதுக்கு? அவரு மோயின் அலி வந்து அ. அஸ்வின், பீப்புள் ஆர் ஸ்டார்ட் ஆஸ்கிங் அபவுட் வலிமை அப்படி நோ ஹூ இஸ் ஹி, வாட் இஸ் தட் அப்படின்னு. ஓய் அஸ்வின் வந்து உடனே சிரிச்சிட்டாரு பயங்கரமா. அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ப்ரோ அது எவங்கிட்டலாம் ஆக்சுவலா மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா, அப்படி வலிமை அப்டேட்ன்னு போட்டு நெறைய பேர் ட்ரெண்டிங் பார்க்க பார்த்தாங்க மேட்ச்லாம். ஆமா, ஐபிஎல் வலிமை அப்டேட் மேட்ச்ல வந்து கூட செம்ம ட்ரெண்டிங்ல போச்சு. அப்போ ஆமாமா. வந்து அந்த இந்த மேட்டர் எனக்கு எப்படி தெரியும்னா வந்து அஸ்வினோட சேனல்ல நான் பார்த்தேன். அவரோட யூடியூப் ஆ. சேனல்ல வந்து அவர் இதை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு. அதுல தான் அ. அவர் சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு பயங்கரமா. என்னடா இது அப்படின்னு. அப்ப பாரு நம்ம ஆளுங்க வந்து எவ்வளவு கிரேஸா இருக்கானுங்க. ஆமாமா So, ப்ரோ. அது மாதிரி ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி. ஆமா. வெறுக்கிற ஆனா மாரி. அதே சமயத்துல வந்து இது மாதிரியும் இருப்பாங்க. ஆனா ம். கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து நம்ம சேப்பாக் தான். அதாவது டெஃபினட்டா. அப்போனன்ட் வந்து 50, 100 அடிச்சாலும் வந்து அப்ரிஷியேட் செலிப்ரேட். பண்ணுவாங்க. அதாவது நீ டெஸ்ட் மேட்ச்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தானே பார்த்தேன்னு அது. வச்சுக்கேன். ம். டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தேன்னா சேப்பாக்ல எல்லாம் நம்ம ம். நிறைய ஏஜ் ஓல்ட் பீப்புள் வந்து பார்ப்பாங்க. ம். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து உட்காந்து பார்க்கறதுலாம் வந்து நம்ம ஊர்ல தான். ஸோ Basically வந்து they enjoy the cricket more than having emotions. Of course, big players-க்கு there's ஆமா, a lot of emotions, but I think they enjoy the sport irrespective. ஆமா, அது அது quite common in also in English cricketல கூட வரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட். இப்ப நீங்க யூகேல போய் ஒரு மேட்ச் பார்க்குறீங்கன்னா, they celebrate for even Indian players who scored a wicket or ரொம்ப அது பெர்சனலா எடுத்துக்கிட்டு, ஐயோ! ஏன்டா விக்கெட் போச்சு? ஏன்டா செஞ்சுரி அடிச்சான்? அப்படின்ற ம். மாரி பார்க்காம they அப்படிலாம் celebrate இருக்காது. cricket. கரெக்ட். ஸோ அதனால வந்து சிஎஸ்கேவும் இட்ஸ் சேப்பாக் குட் வந்து எக்ஸாம்பிள். ம். சூப்பர். அதே மாதிரி கரெக்ட். நானும் ஒரு வாட்டி சேப்பாக் போயிருந்தேன். ஸோ ஓகே. சேப்பாக் போனப்போ ம். ஐபிஎல் மேட்ச் தான் அது. மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே. ஸோ அப்போ ம். வந்து சச்சின், நான் சொல்றது வந்து 2008 நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ம். சீசன் அப்பதான் ம். ஆரம்பிச்சாங்க. அந்த சீசன் வந்து நான் போய் பார்த்தேன். போய் ம். பார்த்தப்போ நான் வந்து சச்சினுக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் போனேன். சிஎஸ்கேக்கு ம். போகல. ஓகே. இப்ப நான் வந்து ஒரு சென்னை கிரவுடு தான். பட் ஆனா ஆ. வந்து எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து நான் போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன். சச்சின் ம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு. ஸோ சச்சின் வந்து நல்லா ஆடினார் அந்த மேட்ச். ஒரு 50 60 அடிச்சிருப்பாருன்னு ம். நினைக்கிறேன். வி ம். என்ஜாய்ட். மும்பை ம். இந்தியன்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ம். இல்ல சென்னை தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நல்லா போச்சு. தோனிலாம் நல்லா ம். ஆடினார் அதில். அப்புறம் ம். மும்பை சேஸ் பண்ணாங்க. நல்லா மும்பை போயிட்டு நல்லா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சச்சின் நல்லா ஆட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு சச்சின். ம். அவருக்கு அதெல்லாம் முடியல. ஸோ அவர் போனாரு. நடுவில் வந்து நிறைய இதாயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு ம். மும்பை இந்தியன்ஸ். ஸோ டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்து ம். அதுக்கப்புறம் சச்சின் வந்தார். அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ என்னன்னா வந்து ம். கடைசியில் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்னன்னா வந்து சிஎஸ்கேவும் வின் பண்ணிச்சு,
சச்சினும் நல்லா ஆடினாரு. ஸோ எங்களுக்கு வந்து 2 in 1. எங்களை ஆமா 2 in 1 எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சச்சின் விளையாடும் போது செம்ம சவுண்டு. அதாவது சென்னைக்கு வந்து சூப்பரா சவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விழுற விக்கெட்டுக்கு எல்லாமே வந்து அதுக்கும் வந்து கைத்தட்டின்னு இது பண்றாங்க. அதாவது சச்சினுக்கும் சப்போர்ட், சிஎஸ்கேக்கும் சப்போர்ட் அதே சமயத்துல. ஸோ அது மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், அது சென்னை கிரௌடு கொண்டு தான் வரும். ஆமா ஆமா. ஸோ இதே தோனி வந்து மும்பைல போய் ஆடினாருன்னா தோனிக்கு சப்போர்ட் வந்திருக்காது. அந்த அளவுக்கு வந்திருக்காது. ஆனாலுமே அது ஒரு டீமா பார்க்காம தோனி மட்டும் பார்த்தாங்கன்னா, நான் அத முழுசா ஒத்துக்க மாட்டேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைக்கு ஆமா ப்ரோ. ஆக்சுவலா கரெக்ட்டு. ஒரு தடவ மும்பைக்கு அகைன்ஸ்டா நம்ம வின் பண்ணோம் மும்பைல போயிட்டு. நம்ம சிஎஸ்கே வின் பண்ற டைம்ல ஒரு பையன் காணோம். அதாவது ஆமா செலிபிரிட்டீஸ்லாம் காணோம். எல்லாம் வாக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ஆமா. ஏய்ன்னு இருந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல என்னடா ஈக்காக்க காணோம். கிளம்பிட்டாங்கன்னா, நம் அது அது வந்து அது தப்பு. தே ஆமா. ஷுட் நம்ம ஆளுங்க வந்து தே தே அப்ரிஷியேட் த கேம் ஆஃப் அதான். கிரிக்கெட். அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தவிர இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நான் சொன்னல எனக்கு சச்சின் பிடிச்சது அதனால் நான் போனேன் அப்படின்னு. அது மாதிரி வந்து இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் ஓவரால் பார்த்தோன்னா தே ஆர் ஸோ இன்டெலிஜென்ட். நம்ம எங்கேயோ இப்ப ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிக்கிறோம். இல்ல. அது கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் போகும் எல்லா தடவையுமே. ஆனா இந்த ஃபன் என்னன்னா, இப்ப இன்னும் ஃபியூ மந்த்ஸ் இருக்குது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ப வந்து டென்மார்க்ல வி ஷுட் பிளான் சம்திங் டூ லைக் ஹேவ் அ கெட் டுகெதர் கேதரிங் மாரி. ஏன்னா, ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கிறோமா, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். வி வில் ஹேவ் அ கேதரிங் அண்ட் தென் ஆமா. ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்குற ஃபீலும் தனியா இருக்கும். அது நம்ம வந்து வி கேன் ஆக்சுவலி டூ இட் டுகெதர் வித் லாட் ஆஃப் பீப்பிள் வி நோ. போத் இந்தியன் கம்யூனிட்டீஸ் இருக்கிறாங்க இங்க. இப்போ வி எனக்கு ஷுட் தெரிஞ்சு பிளான் வந்து சம்திங். பார்த்தோன்னா ஸ்ட்ரீமிங்கில் பண்ணலாம். நிறைய இந்த ஐபிடிவி இருக்குது, அதுக்கப்புறம் வெப்பில் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னா சரி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காமன் பிளேஸ் வேணும். இப்போ ஒரு வீட்டில் கூப்பிட்டு பண்ணலாம். பட் ஒரு வீட்டில் எவ்வளோ பேரும் நீ அகாமடேட் பண்ண முடியும்? ஆமா, ஸோ ஆமா. அது கஷ்டம். பட் சம்மர் டைமில் தான் வரும். பட் இருந்தாலும் வந்து அதை எந்த அளவுக்கு அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லி தெரியல. இதே ஒரு பார்ட்டியால் அது மாதிரி எதாவது கிடச்சிது அப்படின்னா ஸோ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம். லாஸ்ட் டைம் கூட இது மாதிரி ஏதோ இந்தியா ஏதோ வேர்ல்ட் கப் ஃபைனல் தான் நினைக்கிறேன். அப்பதான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணாங்கல்ல இங்க ஸ்ட்ரீம் சென்ட்ரல் ஸ்ட்ரீம் நெட்ல. அந்த மாரி பண்ணாங்க. மேஜர் ஆமா மேட்சஸ் வேணா ஸ்ட்ரீம் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்டேயும் கேட்கலாம். யாராவது அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஷன்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அதான். ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஃபார் ஃபார் நம்ம ஆடியன்ஸஸ் தெரியறத லிசனிங். விட அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆமாமா. இந்த கரெக்டா? லிசன் பண்ற ஆடியன்ஸஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களால முடிஞ்ச ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, யூ கேன் சஜெஸ்ட். வி கேன் வாட்ச் அட்லீஸ்ட் சிஎஸ்கே மேட்சஸ் அண்ட் மேஜர் மேட்சஸ். என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும்னா, வி கேன் பிளான் அண்ட் தென் கரெக்ட். எனி ஆல் சஜஷன்ஸ் ஓப்பன். Yeah, I think I think it was really nice. நான் முதல்ல பாட்காஸ்ட் we managed to have some interesting talk. Hopefully for the audiences as well. So இதே எனக்கு மாதிரி டைம் நம்ம போனதே வந்து we தெரில. will dive deep. டைம் போனதே தெரியல ஆமா. எனக்கும். ஆமா, half an hour மேல ஆயிடுச்சு நம்ம பேசி. ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இதை ஏதோ பார்த்து எடிட் பண்ணி கரெக்டாக போடு தம்பி. So I think we have come to the end in the first podcast வந்து I think we managed to pull it off. இந்த மாதிரி every week probably at least or twice a month, thrice a month நாங்க வந்து we will be sharing a lot of stuff. IPL is one of the topics. நிறைய டாபிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி. இங்க இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ், இங்க ஹவுசிங் பத்தி பேசுவோம். ஃபியூச்சர்ல வந்து இன்சூரன்சஸ் பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இந்த பாட்காஸ்ட் மூலமா ட்ரைங் டு ஷேர். சப்போர்ட் அஸ், ஃபாலோ அவர் சேனல் அண்ட் தென் போஸ்ட் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வேணும் ஃபியூச்சரில் பேசலாம்னு சொல்லி சஜஸ்ட் அஸ் ஆல்சோ. ஓகே, என்ஜாய் தி ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரசன்னா ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ அருண். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஷோர், டெஃபினட்டா. பாய். பாய்.